வணக்கம். இன்றைக்கு நாங்கள் செய்ய இருக்கிறது சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிட்ற உருளைக்கிழங்கு சீஸ் பால். இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இது செய்கிறதுக்கு நான் 500 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அவிய வச்சுட்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ கட்டிகள் இல்லாமல் மசிச்சு விட்டு கொள்ளணும். இதை நீங்கள் கைகளாலேயே கட்டி இல்லாமல் உதிர்த்து விட்டு கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் இப்படி மசிச்சு கொள்ளுங்கோ. இதுவும் இல்லைன்னு சொன்னால் கேரட் சீவிர தட்டில் நாங்கள் சீவி எடுத்துக்கொள்ளலாம். இந்தக்க கட்டிகள் இல்லாமல் வரும். இப்போ இது எல்லாத்தையும் மசிச்சு எடுத்துக்கொள்கிறேன். இது இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சுது. இனி இதுக்கு நாங்கள் என்னென்ன சேர்த்து குழைக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். 30 கிராம் சோளம்மா சேர்த்துக்கொள்கிறேன். இது இல்லை என்று சொன்னால் நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை அல்லது மைதா 30 கிராம் சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட அரை தேக்கரண்டி உப்பு, அரை தேக்கரண்டி தனி மிளகாத்தூள். இதுக்கு நாங்கள் உரைப்பெல்லாம் அதிகம் சேர்க்கக்கூடாது, சேர்க்காமல் கூடி விட்டுக்கொள்ளலாம். ஆனால் கொஞ்சம் சேர்க்கைக்கு அந்த சுவை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதால் அரை தேக்கரண்டி சேர்த்துருக்கிறேன். இதோட ஒரேகானோ சேர்த்துக்கொள்கிறேன். இதோட கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ள போகிறேன். இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா சேர்க்காமலும் விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதுவும் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து கலந்து குழைச்சி கொள்ள போகிறோம். இது பல முறைகளில் செய்கிறது. நீங்கள் இதை குழைக்க இதோட வேணும் என்று சொன்னால் ஒரு முட்டை சேர்த்து குழைக்கலாம். இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் சீஸ் துருவல் கொஞ்சம் இதோட சேர்த்து கலந்து குழைச்சி கொள்ளலாம். இப்போ நான் இதை இப்படியே நல்லா குழைச்சி கொள்ள போகிறேன். குழைக்க உங்களுக்கு கையில் கொஞ்சம் ஒட்டுப்படுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நல்லா கலந்து குழைச்சி விட்டு கொள்ளுவோம். இப்போ இதெல்லாம் கலந்து குழைச்சாச்சுது. இப்போ இதில் உருண்டை பிடிக்க போகிறோம். உருண்டை பிடிக்க முதல் நீங்கள் கையொருக்கா திரும்ப கழுவிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் அப்போ தான் உங்களுக்கு கையில் ஒட்டுப்படாமல் இருக்கும். உருண்டை பிடிக்க இலகுவாக இருக்கும். இதில் நாங்கள் உருண்டையை பிடிச்சிட்டு நடுவில் சீஸ் வச்சு கொள்ள போகிறோம். இதுக்கு வைக்கிறதுக்கு நான் கடையிலேயே சீஸ் க்யூப்பாக வாங்கி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்படி வாங்கி இருக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த பெருசாக வேணுனீங்கன்னு சொன்னால் அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்து கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இனி உருண்டையை பிடிச்சு நடுவில் எப்படி அந்த சீஸ் க்யூப்பை வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் நீங்கள் உங்களுக்கு அளவான உருண்டையாக அந்த உருளைக்கிழங்கு கலவையிலேருந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓரளவு சின்ன இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்படி உருட்டி எடுத்துட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நடுவில் ஒரு சின்ன ஒரு குழியோண்டு அமர்த்தி விட்டு கொள்ள போகிறோம். சும்மா அப்படி அமர்த்தி விட்டுக்கொள்ளுங்க. அமர்த்திட்டு இதில் சீஸ் துண்டு எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். அது உங்களோட அளவு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப. சில பிள்ளைகளுக்கு சீஸ் அதிகமாக வச்சா பிடிக்கும்னு சொன்னால் இதோட இன்னொரு சீஸ் வச்சுக்கொள்ளுங்கோ. வச்சுட்டு நாங்கள் உருளைக்கிழங்கு அந்த பகுதியை குறைச்சி வச்சுக்கொள்ளலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் நான் ஒரு சீஸ் துண்டு தான் வச்சுக்கொள்கிறேன். வச்சுட்டு நீங்கள் சும்மா அமர்த்தி எல்லாமே சும்மா உருட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அது மூடுபட்டுரும். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் இதே மாதிரி உள்ள சீஸ் துண்டை வச்சு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ இதெல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. ஒரு நடுத்தர அளவில் தான் நான் உருட்டி எடுத்தபடியாக இந்த அளவு வந்திருக்குது. இப்போ இதை நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் வளமையாக கட்லட் செய்யக்கு என்ன செய்வோமோ அதே மாதிரி தான் மாவில் துவைச்சு ரஸ்தூள் அல்ல பான் தூளில் பிரட்டிட்டு பொரிச்செடுத்து கொள்ள போகிறோம். இதை இப்படியே வேணும்னு சொன்னாலும் நீங்கள் பொரிச்செடுத்து கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இப்படியே பொரிக்க அதில் வெளிப்பகுதியின் மொறுமொறுப்பு தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதால் இப்போ இதுக்கு நாங்கள் வெளிப்பகுதி அந்த துவைக்கிறதுக்கான மாக்கரைசலை கரைச்சி கொள்ளுவோம். இதில் நாங்கள் துவைக்கிறதுக்கு மாக்கரை கேட்க அது இந்த மாவுண்ட அளவு நீங்கள் உங்களோட உருண்டைகளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இதில் 3/4 கப் கோதுமை அல்லது மைதா எடுத்துக்கொள்ளுங்க. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னா நாங்கள் முதலும் அந்த கலவைக்கு உப்பு சேர்த்துருக்கிறோம். இதில் கொஞ்சம் ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு சேர்த்தோம்னா காணும். இப்போ இதுக்கு தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி கொள்ள போகிறோம். இது இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கரைக்க கொஞ்சம் தண்ணியை விட்டு கரைச்சி போட்டு பிறகு தேவையான தண்ணியை விட்டு கரைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டிப்படாமல் இருக்கும். அந்த உருண்டைகளை தோச்செடுக்கக்கூடிய பதத்துக்கு கரைச்சி கொள்ளணும். நீங்கள் மாவுக்கு தண்ணியை சேர்த்து கரைச்சா பிறகு அது சரியான பதமானு சொல்லி எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒரு கரண்டியால் எடுத்து நீங்கள் அதை ஊற்றி பார்க்க அது அந்த விட்டு விட்டு விழாத ஒரு தன்மையில் இருக்கணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து பாருங்கள் கொஞ்சம் தண்ணி தன்மையாகவே கரைச்சி கொள்ளணும். இப்போ நான் இதுக்கு தேவையான மாவை கரைச்சி எடுத்துட்டேன்.
இப்போ கொஞ்சமாக செய்கிறதால பாருங்கள் கொஞ்சமாக கரைச்சிருக்கிறேன். இப்படி சட்டியில் வச்சு உங்களுக்கு பிரட்டி கொள்ள கஷ்டமாக இருக்கும். அதால் கொஞ்சம் குழிவான சின்ன சட்டி ஒன்றுக்கு மாற்றி கொள்கிறேன். இப்போ இதை இதுக்க மாற்றிட்டு இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாவில் துவைக்கணும். துவைச்சிட்டு உடனே பான் தூள் அல்ல ரசத்தூளில் பிரட்டி எடுத்து கொள்ளணும். இப்போ இதை பிரட்டி எடுக்கிறதுக்கான ரசத்தூளும் நான் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக இதில் துவைச்சி எடுத்துக்கொள்வோம். எல்லா பக்கமும் இந்த மா படுற அளவுக்கு துவைச்சி எடுத்துட்டு இதில் பிரட்டி கொள்வோம். இதே நேரம் அங்கால நான் பொரிக்கிறதுக்கான எண்ணெயும் சூடாக விட்டுட்டு எல்லாத்தையும் நாங்கள் பிரட்டி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு உங்களுக்கு பொரிச்சு எடுக்க சுகமாக இருக்கும். எல்லாத்தையும் முதல் பிரட்டி எடுத்து கொள்ளுவோம். இப்போ எல்லா மாவில் துவைச்சு ரசத்தூளில் பிரட்டி எடுத்துட்டோம். இதே நேரம் அங்கால எண்ணெயும் சூடாகி வந்துட்டுது. இது நாங்கள் எண்ணெயில் போடக்க எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். இப்போ இதை ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்து கொள்கிறேன். இது உங்களோட சட்டின் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. அதிக அளவில் போடாதீங்க. உங்களுக்கு அதிக அளவில் போடக்க சில வேளை வெடிக்க பார்க்கும். அதால் உங்களோட சட்டின் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு எல்லா பக்கமும் போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தால் திருப்பி விட்டு கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் நிறம் ஒரே அளவில் இருக்கும். நீங்கள் திருப்பி விடாமல் விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் கொஞ்சம் நிறம் மாறாமலும் ஒரு பக்கம் நிறம் மாறியும் இருக்கும். அதால் வடிவாக திருப்பி விட்டு இடக்கிட இப்படி திருப்பி விட்டு பொரிச்சு விட்டு கொள்ளுங்க. இப்போ இது எண்ணெயிலிருந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு நிறம் மாறி வந்துட்டுது. எண்ணெயிலிருந்து வடிச்செடுத்து கொள்கிறேன். இது நாங்கள் இறைக்கு சூடாக சாப்பிட்டு கொள்ளணும் என்று சொன்னால் நடுவுல சீஸ் வச்சுருக்கிறோம். அது அளவாக உருகி இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டு சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் திருப்பி சாப்பிடக்க கொஞ்சம் சூடாக்கி போட்டு சாப்பிட்டு கொள்ளணும். இப்போ எல்லாம் செய்து எடுத்தாச்சுது. இப்போ உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன். உள்ளே பார்க்க உங்களுக்கு தெரியும் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. பாருங்க வெளிப்பகுதி நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. பாருங்க இப்போ இதை பிச்சு பார்க்க தெரியும் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, உங்களுக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. இனி வேறொரு நல்லொரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.